56 அதனுடைய 8வது வசனம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க எங்கெல்லாம் அலைஞ்சீங்களோ, எத்தனை தடவை உங்க காரியத்திற்காக நீங்கள் அலைந்தீர்களோ அதை நீங்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை எண்ணி இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுடைய அலைச்சல்கள் வீண் போகாதபடிக்கு உங்களுடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிற தகப்பனா இருக்கிறார். அலைஞ்சி அலைஞ்சி காரியம் எதுவும் வாய்க்கவில்லை, அலைஞ்சி அலைஞ்சி என் காரியம் எதுவுமே நடக்கவில்லை, நான் அலைஞ்சதுதான் மிச்சம், நான் நேரத்தை செலவழிச்சதுதான் மிச்சம், நாட்களும் ஓடி போச்சு, எத்தனை மாதங்கள் நான் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன், எதுவும் என் வாழ்க்கையிலே நடக்கவில்லையே என்று சொல்லி அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதீங்க. உங்க கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார், அவர் கணக்கிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயம் அவர் பதில் தருவார். எத்தனை தடவை நீங்கள் முயன்றும் அலைந்தும் நடக்காத அத்தனை காரியங்களையும் எண்ணி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக அதை நிறைவேற்றி அவர் முடிக்க போகிறார். திருமண காரியத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? அலைஞ்சும் ஏற்ற துணை இன்னும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? அதை நினைத்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். வேலைக்காக எத்தனை கம்பெனி ஏறி இறங்கி எத்தனையோ காரியங்களை செய்தும், எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் என் வாழ்க்கையில எதுவுமே எனக்கு நடக்கவில்லை என்று அலைஞ்சி அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை கர்த்தர் துருத்தியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். கோர்ட்டு கேஸுக்காக அங்கும் இங்கும் அலைஞ்சு திரிஞ்சும் இன்னும் எனக்கு நீதி கிடைக்கவில்லை, பிரச்சனைக்காக நான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இன்னும் பிரச்சனை மாறவில்லை, என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திற்காக, எதிர்கால காரியத்திற்காக, என் வீட்டிற்காக ஆண்டவரே நான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன், எதுவுமே எனக்கு நடக்கவில்லையே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன். எங்கெல்லாம் போனீங்களோ நீங்க அதை மறந்திருக்கலாம். கர்த்தர் மறக்காத தெய்வம், அவர் கணக்கிலே அவர் வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாய் உங்களுக்கு செய்து முடிப்பார். உங்களுடைய கண்ணீருக்கு பதில் தருவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய அலைச்சல்களை பார்க்கிற தெய்வம், அதை எண்ணி இருக்கிற தெய்வம், நீங்கள் இனி அலைந்து தெரியாதபடி உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்கும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கண்ணீரை ஆண்டவரை துருத்தியில் வைத்திருக்கிற தகப்பன், உடைய பிள்ளைகள் அலைஞ்சு திரிஞ்ச காரியங்கள் முடியாமல் போயிருக்கலாம், வாய்க்காமல் போயிருக்கலாம், நடக்காமல் போயிருக்கலாம். ஆஸ்பத்திரிக்கு எத்தனை தடவை நான் அலைஞ்சிருக்கிறேன், எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை, ஒரு குழந்தை எனக்கு பிறக்கவில்லை. ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இத்தனை அலைச்சல்கள், கண்ணீர்கள், அவமானங்கள்? உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஆண்டவரை இனி அலைந்து தெரியாதபடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.